அரசு நிர்வாகத்தில் ஒரு தவறு நடந்தால் அதை அரசியல் கோஷங்களால் அல்ல, நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பொறுப்புடன் அணுக வேண்டும். தற்போது திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சைபர் மோசடியில் இழந்ததாக கூறப்படும் விவகாரம் அதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் தெரிவித்ததாவது, இது தொழில்நுட்ப அல்லது முகாமைத்துவ ரீதியான குறைபாடால் ஏற்பட்டதா என்பதை கண்டறிய தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்பதாகும். குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இது குறித்து தனிப்பட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இங்கு முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இதுவரை ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எந்த அரசியல்வாதியும் இந்த 2.5 மில்லியன் டாலர் மோசடியில் நேரடியாக தொடர்புடையவர் என்ற ஆதாரம் வெளிவரவில்லை. அதனால் எதிர்க்கட்சிகள் இதனை மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் ஒப்பிட்டு அரசியல் லாபம் காண முயல்கின்றன. அந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது நேரடியாக அரசியல் அதிகாரத்துடன் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி தொடர்புடைய உயர்மட்ட அரசியல் முடிவுகளுடன் இணைக்கப்பட்டதாக மக்கள் நினைவில் உள்ளது. ஆனால் இன்றைய விவகாரம் முதற்கட்டமாக பார்க்கப்படும் போது இது நிர்வாக மற்றும் கண்காணிப்பு பலவீனத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சைபர் குற்ற சம்பவமாக தோன்றுகிறது. இத்தகைய சம்பவம் நமது பிராந்தியத்திலேயே முன்னர் நடந்துள்ளது. 2016 ஆண்டு பங்களாதேஷ் மத்திய வங்கியின் உள்துறை கணினி அமைப்புகளில் ஹேக்கர்கள் ஊடுருவி உலகளாவிய ஸ்விஃப்ட் நிதி பரிமாற்ற வலையமைப்பை பயன்படுத்தி போலி பணப்பரிமாற்ற உத்தரவுகளை அனுப்பினர். அவர்கள் சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலரை திருட முயன்றனர். பெரும்பாலான பரிமாற்றங்கள் தடுக்கப்பட்ட போதிலும் 81 மில்லியன் அமெரிக்க டாலர் வெற்றிகரமாக பிலிப்பைன்ஸ் வழியாக மாற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விசாரணைகள் பலவீனமான இணைய பாதுகாப்பு, உள்கட்டுப்பாடு குறைபாடு மற்றும் உள்நாட்டு தொடர்புகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்களை வெளிப்படுத்தின. இது உலகின் மிகப்பெரிய சைபர் வங்கி கொள்ளை சம்பவங்களில் ஒன்றாக பதிவானது. அதனால் இலங்கையிலும் இந்த விவகாரத்தை அரசியல் சண்டையாக மாற்றாமல் தொழில்நுட்ப திறன், கண்காணிப்பு திறன் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய கோணங்களில் அணுகுவது அவசியம். அரசாங்கம் உடனடியாக வெளிநாட்டு விசாரணை அமைப்புகளுடன் இணைந்து பணத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். மக்கள் புதிய அரசாங்கத்திற்கு ஊழல் எதிர்ப்பு மற்றும் சுத்தமான நிர்வாகத்திற்காகவே வலுவான ஆணை வழங்கினர். அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது மிக முக்கியம். இந்த விவகாரம் சரியாக கையாளப்படவில்லை என்றால் மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதே நேரத்தில் தோல்வியடைந்த பழைய இனவாத மற்றும் ஊழல் அரசியல் சக்திகள் இப்படிப்பட்ட செய்திகளை பயன்படுத்தி மீண்டும் தங்களை நிலைநிறுத்த முயற்சிக்கும். அது நாட்டின் எதிர்காலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஆகவே முற்போக்கு இலங்கையர்களாக நாம் விரும்புவது பழைய தோல்வியுற்ற அரசியல் அமைப்புகளின் மீள் உருவாக்கமல்ல, பொறுப்பான, வெளிப்படையான, திறமையான நிர்வாகத்தின் வலுப்படுத்தலாகும். இலங்கை மீண்டும் பழைய அரசியல் இருளுக்குள் செல்லக்கூடாது. தவறுகள் நடந்தால் மறைக்காமல் திருத்த வேண்டும். பொறுப்பாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையை காக்க வேண்டும். அதுவே உண்மையான நல்லாட்சியின் அடையாளம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை இன்னும் வலுவாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே இலங்கையர்களாக எமது எதிர்பார்ப்பு.